வாழ்க வளமுடன். இந்த இனிய நல்ல நாளிலே, அருமையானதொரு பகல் பொழுதிலே, இந்த வளாகத்தில் வீற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் நமஸ்காரங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். எனக்கு கொடுத்த தலைப்பு பார்த்திங்கன்னா ஆன்மீகமும் ஜோதிடமும் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்தாரு. அப்போ ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாக்கா உடலுக்கு உயிர் எவ்வளோ முக்கியமோ அதே போல் ஆத்மாவுக்கு பிரார்த்தனையும் தியானமும் மிக அவசியம். அப்போ ஆத்மா அப்படின்னு சொன்னால், பிரார்த்தனைன்னு சொன்னால் ஆலய வழிபாடு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆன்மீகம் சொன்னாலே எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இறை வழிபாடு ப்ளஸ் ஆலய வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆன்மா அப்படின்னு சொன்னால் ஆ கூட்டல் லயம், ஆன்மா லயமாகக்கூடிய இடம் அதுதான். அப்போ இந்த ஆன்மாவுக்கு அக வழிபாடு மிக அவசியமாக இருக்கிறது. அப்போ புற வழிபாடு அவசியம் இல்லைன்னா புற வழிபாடும் அவசியம், அது லௌகீக விஷயங்களுக்கு. அப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் அவருடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றால் பிரார்த்தனையோடு தியானம் மிக அவசியமாக இருக்கிறது. அப்போ அந்த தியானம் அவசியம் அப்படின்னு சொன்னால் இந்த உடலை கொண்டு தான் நம்ம உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாம் உள்ள இறைநிலை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ மகாத்மா சொன்னது உடலுக்கு உயிர் எவ்வளோ அவசியமோ அதே போல் ஆத்மாவுக்கு பிரார்த்தனையும் தியானமும் அவசியம். இதே நபிகள் நாயகம் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, எவர் ஒருவர் இறைவனை சந்திக்க நாடுகிறாரோ அவரை இறைவன் சந்திக்க விரைவில் நாடுகிறார் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்கிறார். ஸோ அப்போ ஒவ்வொருவரும் இறைவனை சந்திக்க வேண்டும் அப்படின்னா அவருக்குள்ளே எல்லாருக்குள்ளேயுமே இறைவன் குடிக்கொண்டு இருக்கிறார். அப்போ குடிக்கொண்டு இருக்கிறாருங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா, உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கே அப்படிங்கிறார். அதே திருமூலர் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, இந்த உடலை நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா இந்த நமக்கு உடல் எடுத்து வந்ததே எப்படின்னா அப்பா அம்மாவுடைய விந்துநாதத்தினுடைய ஒரு துளியை தான் முதலாக எடுத்து வந்திருக்கிறோம். அப்போ இந்த உடலை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். எதுக்கு உடலை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்றால் உடலுக்குள்ளே இறைவன் குடிக்கொண்டிருக்கின்றான். அப்போ திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா, உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பில் உருபொருள் கண்டேன், உடம்பினில் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே அப்படிங்கிறாரு. அப்போ இந்த உடல்ங்கிற வாகனத்தை நாம் எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால், எல்லாருக்குமே தெரியும் சந்திரன் அப்படிங்கிறது உடல் காரகன். உடல் காரகன் மட்டுமல்ல மனோகாரகனும் அவனே தான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான். எந்த கிரகங்களும் நமக்கு என்ன பண்ணுறது இல்லைங்க, தவறு செய்வதில்லை. ஆனால் அவரவர் செய்த வினைக்கேற்ப அது என்ன பண்ணுதுங்க, 9 கோளும் அது வேலையை செய்யிருக்கு. ஆனால் என்ன சொல்கிறாங்க, நாளென் செய்யும் கோலென் செய்யும் வினைதான் என் செய்யும் நாடி வந்த கூற்று என் செய்யும் நாதன் என் உள் இருக்கையில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாம் வல்ல இறைவன் நமக்குள்ளே குடிக்கொண்டு இருக்கிறார். அப்படிங்கிறப்ப அந்த உடலை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். அப்படி பாதுகாப்பதற்கு தான் ஆன்மீகம் மிக அவசியமாக இருக்கிறது. அப்போது இந்த உடலை எவ்வளோ என்ன சொல்கிறார் திருமூலர் மறுபடியும், உடம்பார் அழியர் உயரார் அழிவர் திடம்படம் மெய் ஞானமும் சேர மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிறாரு. அப்போ உடல் என்பது சந்திரன் எல்லாருக்கும் தெரியும். அப்போ உயிர் என்பது லக்னம். ஸோ லக்னமும் நல்லா இருக்கணும், ராசியும் நல்லா இருக்கணும். அப்போ இது ரெண்டும் நல்லா இருந்தால் தான் அந்த மனிதன் எப்படி இருக்க முடியுங்க, மனிதன் மனம் கூட்டல் இதம், எவன் ஒருவன் மனதை இதமாக வைத்திருக்கிறானோ அவன்தான் மனிதனாக இருக்க முடியும். இல்லை அப்படின்னா உருவத்தில் தான் மனிதனாக இருக்க முடியுமே தவிர உள்ளத்தால் அவன் விலங்கின பதிவுகளோடவே இருப்பான். ஸோ அந்த பதிவுகளை நீக்க வேண்டும் என்றால் தியானம் அவசியமாக இருக்கிறது. அதே போல் ஜோதிடர்கள் அனைவருக்கும் இந்த பஞ்சபூதங்களும் சரி நவகோள்களும் துணை நின்று நமக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறது. அப்போ அந்த பஞ்சபூத நவக்கிரக தவத்தை தினமும் செய்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்குன்னா அந்த நவக்கோள்களினுடைய ஆட்சி நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். எனவே இந்த பயிற்சியில் எல்லாருமே ஜோதிடர்கள் அனைவருமே மனவளக்கலை பயிற்சியும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் ஒரே ஒரு கருத்து சொல்லிட்டு முடிவு செய்கிறேன். போன வருஷம் ஆன்மீகம் ஜோதிடங்கிற தலைப்பு தான் சொல்லி கொடுத்தாரு. ஆனால் யாருக்கும் மகளிர் குழுவுக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ பார்த்தீங்க என்ன ஆச்சு அப்படின்னா, போன வருஷம் நான் நிறைய விஷயங்களை கொஞ்சம் தொகுத்து வச்சுருந்தேன். ஆனால் வரும்போதே பார்த்திங்கன்னா அப்போ பாலம் வேலையாயிட்டு இருந்தது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி எனக்கு சந்திராஷ்டம் வேறு.
சரி, அது காட்டி கொடுத்துருச்சு பாருங்க. அப்போ காகம் கரெக்டாக தலையில் வச்சிருச்சு. அப்போ காகம் என்பது சனி பகவான். அப்போ சந்திராஷ்டமம் அப்படின்னு சொன்னால் மேச ராசிக்கு அன்னைக்கு அனுச நட்சத்திரம் ஓடிட்டு இருக்குது. அப்போ மேச ராசியில் பரணி நட்சத்திரத்துக்கு அனுசம் வந்து வேதை. ஸோ அப்போ அது என்ன பண்ணிடுச்சுங்க, புணர்ப்பு தோஷத்தை உருவாக்கி தடைகளை ஏற்படுத்தி அதை சரியாக இன்னைக்கு வரைக்கும் அந்த தடைகள் ஏற்பட்டுருக்குது. எனவே நாம் ஜோதிடர்கள் அனைவரும் நவகிரகத்தை சரியாக வழிபடணும்னா பஞ்சபூத நவகிரகம் செய்து நாம் அனைவரும் சிறந்த ஜோதிடர்களாக வர வேண்டும். இந்த வாய்ப்பு கொடுத்த இறையர்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் முரளிக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் ஒரே ஒரு கவியோட. இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதினிலே ஏற்படுமோர் இன்பமதை எவ்வாறு சொல்லுவேன். நன்மை தரும் நவகோள்கள் நட்சத்திர கூட்டம் நான் அகத்தே காணுகின்றேன். நடனமாடும் காட்சிகளாய் உன் பெரிய பேரியக்க உவமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்துணையும் உருளுதே ஓர் கொத்து போல். தன்மயமாய் தானதுவாய் தவறிடாது இயக்கும் உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மகத்தான ஜோதிட சேவையை பாராட்டி அவர்களுக்கு ஆன்மீக அனுபவ நாயகி என்ற விருதை கொடுத்து கௌரவிக்கின்றோம். பரிபூர்ண மேடம் தான் இன்னைக்கு காலையில் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடந்தது இல்லைங்களா, அந்த இதை வந்து அறிமுகப்படுத்தி இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்து அவங்களை அறிமுகப்படுத்தி வச்சது நம்ம பரிபூர்ண மேடம் அவர்களுக்கு அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நம்முடைய டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள் ஒரு சின்ன ஒரு வாழ்த்துரை. அடுத்தபடியாக குளோரபதி கிளப் அன்பர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன சிறப்பு கௌரவிப்பு நம்ம மேடையில் செய்ய இருக்கின்றோம். அதற்கு பிறகு ஜோதிட கருத்தரங்க நிகழ்வுக்கு சிறப்பான ஒரு நிகழ்வுகள் நடைபெறும் என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். எல்லாருமே பொன்னாடை போத்துவாங்க, அதனால் கொஞ்சம் மாற்றாக முரளி ஐயாவுக்கு ஒரு கிஃப்ட். வாழ்க வளமுடன்.